ஹலோ. ஹலோ. நான் நியூசிலாண்ட்லேருந்து ஆசா பேசுறேன். உங்களோட பேசலாமா? பேசலாம், பேசலாம். பேசுங்களேன். எனக்கு தோணுச்சு, நம்ம நேர்ல காண முன்னால தொலைபேசியில ஒரு நேர்காணல நம்ம செய்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சும்மா சாதாரணமா சில கேள்விகள் தான். ஸோ கேள்விகள கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்திய பிரபல பாடகர் காயல் ஷேக் முகமது அவரது வாரிசான நீங்கள் ரஸ்மி ரூமி அவர்கள் தந்தை வழியில் மற்றுமொரு பரிணாமம் என்று நான் கருதுகின்றேன். இதனை நீங்கள் எப்படி உள்வாங்கினீர்கள்? உண்மைதான், உண்மைதான். அதாவது என்னுடைய தந்தை வந்து உலக அறிந்த ஒரு பாடகரா இருக்கிறாங்க. அப்போ அவர்களிடம் இருந்த அந்த கலைநயம் மகன் எனக்கு கண்டிப்பா இருக்கத்தானே செய்யணும். அது வந்து என்னுடைய ரத்தத்திலேயே அப்படியே ஊறி இருக்குது. ஆனா வந்து அவர்கள் இருக்கும்போதே நான் வந்துக்கணும் இந்த துறைக்கு. ஆனால் அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த துறைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆகையால் வந்து இந்த பரிணாமம் வந்து இறைவன் என்னை கூப்பிட்டு இந்த துறைக்கு இழுத்துக் கொண்டு வந்திருக்கின்றான். அதுவே நான் நம்புகின்றேன். ஆமா. அது ஒரு இறைவனின் நாட்டம் ஆம். என்றும் சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் ஏற்கனவே என்னோடு கலந்துரையாடி நேரம் எல்லாம் சொன்னீர்கள். நீங்கள் சிறு வயது முதலே உங்களுக்கு சேவை செய்வதில் மிக்க ஆர்வம் இருக்கின்றது. அதேமாக அந்த ஆர்வமும் உங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கும். உண்மைதான். அதாவது நான் படிக்கும் காலகட்டங்களிலே இருந்து அ அதாவது அண்டை வீட்டார்கள், பக்கத்து வீட்டார்கள், எதிர் வீட்டார்கள், தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து வந்தேன். சமூக சேவை என்றே அதை சொல்லலாம். ஒரு கடைக்கு போறது, ஒரு ம். மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போவது. இது போன்ற உதவிகளை நான் வந்து என்னால் முடிந்ததை நான் வந்து சிறு வயதிலே நான் செய்யத் தொடங்கினேன். அதன் வெளிப்படையாகத்தான் இப்போ வந்து தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு சமூக சேவகரா வந்து உங்கள் முன்னால் நிற்கின்றேன். ஆமாம். அந்த சிறிய விழுது இன்று ஆலமரமாக நிற்கின்றது. மிக்க மகிழ்ச்சி. அதாவது உங்களது பணிகளின் நிமித்தம் பட்டங்களை பல பட்டங்களை உயர்ந்த பட்டங்களை நீங்கள் எட்டினீர்கள். அந்த பட்டங்கள் ஏணிகளாக மேலும் உங்களை உயரத்தில் கொண்டு வந்தது. இலகுவில் எதுவும் கிடைப்பதில்லை, சாத்தியமாகுவதும் இல்லை. இதைப் பற்றி உங்கள் அனுபவங்கள், அதாவது நீங்கள் நிறைய கற்றிருப்பீர்கள் இந்த அனுபவங்களை. அதில் தோல்விகளும் இருக்கலாம், வெற்றிகளும் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கும். அதைப் பற்றி ஒரு சில வார்த்தைகள். எதுவுமே வந்து லேசாக கிடைப்பதில்லை. அப்படி லேசாக கிடைத்தால் அது வந்து நம்மகிட்ட நிலைக்கிறது இல்ல. போயிரும். அது கண்டிப்பாக. டோட்டலா எல்லாத்தையும் தான் சொல்றேன். அந்த பணம், பொருள், அ ப பதவி எல்லாமே. அப்போ வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்குறோம். நெறைய விடயங்கள்ல தோல்விகள், அவமானங்கள் எப்படி நெறைய பேருட்ட வந்து அந்த தோல்விகளையும், அவமானங்களையும் சந்தித்த பிறகு தான் இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால வந்து ஆமாம். என்றைக்குமே நம்ம தோல்வி அடைஞ்சா துவண்டு போகக்கூடாது. எந்திரிச்சு போய்க்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு படி தான் தோல்விங்கிறது. கண்டிப்பாக. அதனால கஷ்டப்பட்டா எப்பவுமே பலன் உண்டு. அததான் நான் வந்து நிறைய ஆமாம். இளைஞர்களுக்கு சொல்றேன். ஆமா. நீங்கள் முன்னர் ஒரு முறை கூறியது போல், உங்களுக்கு ஒரு சபையில் சான்றிதழ் தரப்போகும் நேரத்தில் அதை தடங்கலாக வந்தது என்றும், இப்போது நீங்களே சான்றிதழ் கொடுக்கும் அளவுக்கு இறைவன் உங்களை ஆக்கியுள்ளான். அந்த வகையில் நாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். தாய்மண்ணை விட்டு கடல் கடந்தாலும், தாய்மண் பெருமையை நாம் எப்போதும் விட்டுக் கொடுப்பதில்லை. அந்த விதத்தில் அண்மையில் நீங்கள் பெற்ற இந்தியாவில் நீங்கள் பெற்ற ஒரு விருதினை பெருமையாகச் சொன்னீர்கள். 200க்கும் மேற்பட்ட பட்டங்கள் உங்களிடம் இருக்கும். அதே சமயம் இந்த ஒரு விருதினை பெற்றவுடன் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பெருமிதத்தை உங்கள் முகத்தில் காணக்கூடியதாக இருந்தது. நீங்கள் அளித்த ஒரு பேட்டியின் போது. அதைப் பற்றி சொல்லுங்க. 12 நாடுகளுக்கு மேல் நான் வந்து விருதுகளை பெற்றிருக்கின்றேன். பல அமைப்புகள் மூலம். இந்தியால கிட்டத்தட்ட 200 விருதுக்கு மேல் நான் வந்து பெற்றிருக்கின்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது 10 பல்கலைக்கழகங்கள்ல இருந்து கலாநிதி, கௌரவ கலாநிதி பட்டம் வந்து நான் பெற்றிருக்கின்றேன். என்னுடைய சமூக சேவைக்காக வேண்டி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கத்தோட எனக்கு இந்தியால, அதுவும் என்னுடைய தாய் மண்ல, தமிழ்நாட்டுல, சென்னையில ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துனாங்க. நியூஸ் 7 அதாவது நியூஸ் 7ன்னு ஒரு தொலைக்காட்சி மற்றும் ஆமாம். ஐபிசி தொலைக்காட்சி.
இன்டர்நேஷ்னல் பிராட்காஸ்டிங் சொல்லுவாங்க, ஐபிசி இணைந்து ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கும் வந்து விருது கொடுத்தார்கள். அந்த விருது வந்து நான் ரொம்ப பெரிதாக நான் மதிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. தாய் மண்ணில், சொந்த மண்ணில் கிடைக்கிறதுங்க வந்து நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். கண்டிப்பாக. அந்த பெருமிதத்தை நீங்கள் கொடுத்த அந்த பேட்டியின் போது நான் காணக்கூடியதாக இருந்தது. அதற்காகத்தான் மீண்டும் ஒரு முறை அதை நினைவுபடுத்த ஆசைப்பட்டேன். அதாவது மத வேறுபாடின்றி உங்கள் கலை பயணம் பலரையும் கைகோர்த்து அணிவகுத்துச் செல்ல முக்கிய காரணமாக எதுவாக இருக்கும் என்று நான் யோசித்தேன். என்னைப் பொறுத்தவரையில் உங்கள் ஊராக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். வரலாறு படைத்தது உங்கள் ஊர். ஆனால் உங்களுக்குள்ளும் ஒரு காரணம் இருக்கும். அதைப் பற்றி சொல்லுங்களேன். முதல்ல வந்து என்னுடைய ஊர் தான். காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் என்ற ஊர். அங்கே தான் பிறந்தேன். அந்த ம். ஊர் தோன்றி கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அன்று முதல் இன்று வரை வந்து மக்கள் வந்து மாற்று மத சகோதரர்கள் வந்து அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் அப்படின்னு சொல்லி தான் பழகிட்டு வர்றோம். எந்த வேற்றுமையும் யாரும் அவர்களும் காட்டுவதில்லை, நாங்களும் காட்டுவதில்லை. அந்த முறையே ம். இன்னும் வரைக்கும் நாங்கள் பின்பற்றி வர்றோம். ஒரு உறவு முறை சொல்லி தான் நாங்கள் வந்து பின்பற்றி வர்றோம். ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆகையால் ம். வந்து எங்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது. முதல்ல அதே ஆமா. அதே சமூகத்தில் அப்படியே நான் வளர்ந்ததுனால கிட்டத்தட்ட ம். வந்து மாற்று மத சகோதரர்கள் தான் எனக்கு அதிகமாக நண்பர்களாக இருக்கின்றார்கள் உலகம் முழுவதும். ஆமா. அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். என்றால் நட்பு எனும்போது அதில் மத வேறுபாடு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சேவை எனும்போது அதில் மத வேறுபாடு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் நினைவில் வைத்து அது ஊரின் ஒரு ஊந்துகோலாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் சிறப்பாக செய்து வருகின்றீர்கள். மகிழ்ச்சி. இன்று உலகத் தமிழ் பண்பாட்டு கழகம் சர்வதேச ரீதியாக பல பணிகளையும் நீங்கள் விருப்பத்துடன் செய்து வருகின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் இதுவரை செய்த சேவைகள் அனைத்தாக இருக்கட்டும், அல்லது இனி வரப்போகும் சேவைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? அதாவது எதிர்கால திட்டம். எதிர்கால திட்டம் வந்து ஒரு பெரிய கல்லூரி அமைக்கணும். பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும். அதாவது நாட்டுப்புற கலைகளுக்காக வேண்டிய அமைச்சு, ஏழை எளிய மக்களுக்கு நாட்டுப்புற கலைகளையும், நமது மரபு சார்ந்த தமிழ் கலைகளையும் வந்து சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி, இதை வந்து அரசாங்கத்தோட இணைச்சு, இந்த இந்த கல்லூரியில் படித்து வந்தேன்னு சொன்னால், நம்ம வந்து அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இதை வந்து நம்ம உருவாக்கணும் வரும் காலங்களில். இப்போ வந்து நிறைய பேர் பல படிப்புகள் படிச்சுட்டு பல வேலைக்கு போகிறாங்கல்ல, அதே மாதிரி நாட்டுப்புற ஆமா. கலைகள் கல்லூரியிலையும் படிச்சுட்டு வேலைகள் வந்து அரசாங்க வேலைகள் கொடுக்கணும் அவங்களுக்கு. அது போன்ற ம்ஹ்ம். ஒரு ஏற்பாட்டை வந்து நம்ம செய்யணும். நம்ம அமைப்பு சார்பா செய்யணும் அப்படின்னு எனக்கு ம். வருங்காலத்துடைய திட்டமா இருக்குது. இறைவன் நாடினால் நிச்சயமாக அது நடக்கும். நல்லதொரு முயற்சி. உலக தமிழ் பண்பாட்டு கழக தலைவரான நீங்கள் இவ்வாறான புதிய முயற்சிகளை நினைத்துப் பார்ப்பதே ஒரு பெருமிதற்குரிய ஒரு விடயம். ஆமாம். இப்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்னவென்றால், இந்தியாவின் அரசியலில் சுமார் 49 ஆண்டுகளுக்குப் பின் மக்கள் ஒரு பாரிய மாற்றத்தினை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பினை இந்த தமிழ்நாடு இன்று பெற்றுள்ளது. அந்த வகையில் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதல் அமைச்சராக ஆசனத்தில் அமர்ந்த நேரம் தொட்டு அருமையான பல அதிரடி சேவைகளையும் செய்து வருகின்றார். அவர்களின் ஆசையின் நடைபெறப் போகும் ஒரு விழாவினை முகநூலில் நீங்கள் வெளியிட்டிருப்பதை நான் கண்டேன். அதனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 59 ஆண்டு காலம். அதாவது ஓ. 67ல இருந்து வந்து ஆட்சி வந்து திமுக, அதிமுக அப்படி தான் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 67ல ம். இருந்து. அப்போ அத வந்து 2026ல வந்து மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அத உடைச்சு ஒரு வெற்றியை காண்கிறார்கள். ஒரு மகத்தான வெற்றியை கண்டு ரொம்ப அழகாக வந்து ஆட்சி செய்கின்றார்.
அது மட்டும் அல்லாமல் என்னன்னு சொன்னால், இந்த அமைச்சர் பதவி எட்டாத இந்த அமைச்சர் பதவி பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு மாய பிம்பத்தை வந்து உடைச்சிட்டார் நம்மளுடைய முதலமைச்சர். உடைச்சி அதை ஏழை எளிய மக்களுக்கும் ஏழை எளிய மக்களும் அமைச்சர் ஆகலாம், எம்எல்ஏவாக ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினராக ஆகலாம், எம்பி ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டார் தமிழ்நாட்டில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ரீதியில் வெற்றியில் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே. பெரிய செல்வந்தர்களும் பெரிய 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 ஆட்களும் ஆக வேண்டிய அந்த ஒரு அமைச்சர் பதவியை கையில் வச்சுட்டு இருந்தவங்கள அழகாக வந்து எட்டும் கனியை ஆக்கி கொடுத்தார் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவர்களுக்கு இந்த தருணத்தில் உலகத்தமிழ் கலைக்கூடம் சார்பாக எங்களது நன்றியை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். செப்டம்பர் மாதம் வந்து நம்மளுடைய அமைப்பின் சார்பாக ஒரு பெரிய உலகத்தமிழ் கலை மாநாடு ஒன்று சென்னையில் வந்து நடைபெற இருக்கின்றது. இதில் வந்து கிட்டத்தட்ட 10 நாடுகளுக்கு மேல் வந்து முக்கிய தலைவர்கள்லாம் வர இருக்கின்றார்கள், தமிழ்நாட்டின் அமைச்சர்கள்லாம் வர இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை நாங்கள் அழைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கான உள்ள வேலைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் நலத்திட்டங்கள், பாரம்பரிய தமிழ் கலைகள் எல்லாமே இதில் வந்து நாங்கள் செய்ய இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு அளவில் இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. கண்டிப்பாக. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் இனமத வேதமின்றி ஏற்றம் இறக்கம் பாராது தனது பணியை தொடர்ந்து செய்து வருவது அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் உங்களது சேவையிலும் அதனை இணைக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் சேவைகளை நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு கரம் கொடுப்பதற்காக உங்களோடு இணைந்திருக்கிறார்கள் உங்கள் உலகத்தமிழ் பண்பாட்டுக் கழக உறுப்பினர்களும் கூட. அந்த வகையில் நல்லதொரு உரையாடலை உங்களுடன் இணைந்து கொண்டமே எனக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. நன்றி. நன்றி. நான் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் அப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்து இருக்கின்றார். ஆகையால் மீண்டும் மீண்டும் எங்களது அமைப்பின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் இப்போ நியூசிலாந்து நாட்டில் இருந்து என்னை நேர்காணல் செய்த மதிப்பிற்குரிய டாக்டர் அசாரியா அவர்களுக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. வாழ்க தமிழ்.